இருக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய அதாவது 2021 இதனுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே சந்தோஷம், பேரானந்தம், பேரின்பம் எல்லாம் நிறைந்திருக்கிறது. அவர் சமூகத்துக்கு நம்ம வந்து உட்கார்ந்திருந்தாலே நம்ம விடுதலையை உணர்வோம். நம்முடைய சரீரத்திலே ஆரோக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் அவரை விசுவாசித்து நம்ம வந்திருக்கிறோம். விசுவாசத்தால நீதிமான் பிழைப்பான். ஆமாம், விசுவாசம் இல்லாமல் இருந்தால் தான் அவருடைய ஆத்மா அவன் மேலே எப்படி இருக்காதான், பிரியமாகவே இருக்காது. அது அவருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் எந்த சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் விசுவாசிக்கிறோம். ஆகவேதான் விசுவாசித்து வந்திருக்கிறோம். எப்படி விசுவாசித்திருக்கிறோம்? அவர் நம்மோடு கூட பேசுவார், நமக்கு விடுதலை தருவார், ஆலோசனை தருவார், நம்மளை பலப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு சங்கீதம் தெரியும். 103வது சங்கீதம் நமக்கு தெரியும். அதில் அந்த தொடர்ந்து அதை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு வசனம் இருக்கிறது. 5ஆம் வசனத்தில், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. 3ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்படின்னா ஒரு ஆரோக்கியத்தை குறித்து இதில் போட்டிருக்கு. ஹெல்த், காட்ஸ் அவருடைய ஹெல்த் தான் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துடைய ஆரோக்கியம் தான் உங்களுடைய என்னுடைய ஆரோக்கியம். இயேசு கிறிஸ்துக்குள்ளே எது கிடையாது? வியாதியே கிடையாது. அவருக்குள்ள சுகமேனன்றதே சுத்தமாக கிடையவே கிடையாது. அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆரோக்கியம் உங்களுடைய என்னுடைய ஆரோக்கியம். ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களில் என்ன சொல்கிறது, உழன்று குழம்பி தவித்து இருக்கிறதுக்கு காரணம் சத்தியத்தை நம்ம அறியாதது தான். நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து என்ன சொல்கிறது, நம்முடைய ஆத்மாவை குறித்து நிறைய காரியம் நம்ம தெரிந்திருக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், நிச்சயமாக அது மரணம். ஆனால் பூமியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா பாவ உலகத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். அந்தகார சக்திகளும் போராடுது. பலவிதமான கிருமிகளை குறித்து கேள்விப்படுகிறோம். குறிப்பாக வைரஸ்களை, பலவிதமான கொள்ளை நோய்களை நம்ம இன்றைக்கு கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கு, மனசுல என்ன ஆகுமோன்னு இருக்கு. ஏன்னா ஒரு காரியத்தை தொடர்றது கூட நம்ம யோசித்து தொட வேண்டி இருக்கிறது. ஒரு இடத்துக்கு போகும்போது வரும்பொழுது கூட நமக்கு பயம், நடுக்கமெல்லாம் வரக்கூடிய விதத்துல இந்த காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் போனாலும் வந்தாலும் எப்படினாலும் நீ ஆசீர்வாதமாக தான் இருப்ப. அப்படின்னா நீ மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக தான் இருப்ப. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எங்கே போறீங்களோ அந்த இடத்துல உங்கள்லேருந்து ஆரோக்கியம் மற்றவங்களுக்கு ஃப்ளோ ஆகும். அது விசுவாசித்தா. அவங்க கிட்டேருந்து எனக்கு வருதுன்னு நான் சொல்கிறத விட என்கிட்டேருந்து ஆரோக்கியம் அங்கே கடந்து போகணும். அது கடந்து போகணும். அது எப்போ போகணும்? நான் கரெக்டாக கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கும்போது என்னில இயேசுவின் ஆரோக்கியம் இருக்குது, எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் உன்னுடைய இருதயத்திலேருந்து போகும்னு சொன்னால் நம்ம ஒரு காஸ்பலுக்குரியது தான் போகுதுன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து சொல்லியிருக்கிறார். அது உண்மைதான். அந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ளே எல்லாம் தான் இருக்கேன். அவருக்குள்ளே இல்லாத ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ஆரோக்கியத்தை நான் எனக்கு சொந்தாக்கியிருக்கேனா அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்கு. இதை நான் அறிஞ்சு கொள்ளணும், இதை நான் தெரிந்து கொள்ளணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆனால் அறியலை. ஆக்சுவலாக சத்தியத்தை அறிஞ்சாதான் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்னு போட்டு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்படின்னா அவன் எல்லாத்தையும் மாற்றிடுறேன்றார், கம்ப்ளீட்டாக புதுசாக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது 3 யோவான் 2ஆம் வசனம், இது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும் நான் வேண்டிக் கொள்றேன்னு சொல்லி ஒரு விசுவாசியை குறித்து யோவான் சொல்லுகிறார். அந்த விசுவாசி ரொம்ப அன்பா இருக்கிறாராம். சகோதரர்களுக்கு செய்கிற காரியத்துல எந்த ஒரு பாரபட்சமும் அவர் பார்க்கல. இந்த 3 யோவானை நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய சாட்சி நல்லா இருக்கு. அது ரொம்ப ஒரு படிப்பினையா இருக்கு. அவருக்கு தான் ஜெபிக்கிறார் இவரு, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். எப்படி சுகமா இருக்கணும்னு சொல்றாரு? உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய ஆத்மா எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குதா, இல்ல மரணத்துக்குள்ள இருக்குதா? நம்முடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. யாருக்குள்ள? இயேசுவுக்குள்ள. ஏன்னா நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட பிதாவுக்குள்ள எப்படி இருக்குதான்? மறைஞ்சு போயிருக்குது.
இயேசுவினுடைய ஆரோக்கியம் நம்முடைய ஆரோக்கியம். என் தழும்புகள் அவருடைய தழும்புகளால் குணமானோன்னு இருக்கு. அப்போ அந்த ஹெல்த் நமக்குள்ள காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்முடைய எதனால வந்திருக்குன்னா நம்முடைய ஆத்மா வாழுகிறது. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே நம்ம ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ உன் ஆத்மா வாழுறது போல அப்படின்னா இயேசுவுக்குள் நீ வாழ்கிற ஒரு நபர். அதை போல இயேசுவுக்குள்ள இருக்கிற எல்லா சுகமும் உனக்கு இருக்கட்டும், அவருக்குள்ள காணப்படுற அனைத்து ஆரோக்கியமும் உனக்குள்ள இருக்கட்டும் என்று சொல்லி இவர் வேண்டிக் கொள்கிறார். ஏன்னா இயேசுக்குள்ள எது கிடையாது, வியாதியே கிடையாது. பாருங்க, இப்படி வேண்டிக் கொண்ட இந்த சீஷனை தூக்கி தான் எதுல போட்டாங்க, எண்ணெய் கொப்பரைக்குள்ளெல்லாம் தூக்கி போட்டாங்க, கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளெல்லாம் போட்டாங்க. ஏதாவது அவரை சேதப்படுத்த முடிந்ததா? முடியவே இல்லை. இந்த ஆரோக்கியத்தை பேசின இவர் அதுல தூக்கி போட்டப்போ ஆரோக்கியமாவே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் நெருப்புல தூக்கி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போட்டாங்க. ஒரு முடி கூட என்ன செய்யலையா, கருதலை. ஏன்னா கூடவே ஒருவர் உலாவினாரா, யாரு மனுஷகுமாரனை போல இருந்தாருன்னு சொல்லி அந்த ராஜா பார்க்கிறான். இது யாரு? 3 பேரை தானே அக்கினியில போட்டோம், 4வது ஒரு ஆளு இருக்குது. ஆரோக்கியம், தேவனுக்குள் இருக்கிற அந்த ஆரோக்கியம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆரோக்கியம், அந்த சுகம், நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவன், நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிற தேவன். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நிலைச்சிருந்தா நிச்சயமாக எப்படி அந்த அக்கினி அவங்கள பட்சிக்க முடியலையோ, எதுவும் நம்மளை பட்சிக்க முடியாது, ஒன்றும் நம்மளை செய்யவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு இந்த வைரஸ்களை குறித்து எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்கிறது. இதை கேள்விப்படும் பொழுதே அநேகருடைய இருதயம் என்ன ஆயிடுது, சோர்ந்து போகிறது. ஏன்னா அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்றோம்னா சமுதாயத்துல பல பிரச்சனைகள் அதனால நமக்கு உண்டாகிறது. வேலைகளுக்கு பிரச்சனைகள், வெளியே போறது வர்றது வாங்குறது உபயோகப்படுத்துறது எல்லாத்திலும் போராட்டம். இதை செய்து செய்தே நமக்கு என்ன ஆயிடும், டயர்ட் ஆயிடும். ஆனா வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறது, அக்கினியில போடப்பட்டவங்க கூட எப்படி இருந்தாங்க, வேகவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை வைரஸ்கள் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல வைரஸ்கள் இருக்குது, 1 2 கிடையாது. பூமியில எவ்வளோ வியாதிகள், இப்படிப்பட்ட வியாதிகள் நிறைந்திருக்கிற இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை ஒரு அக்கினியாக பாருங்கள், இதை ஒரு பிரச்சனை, ஒரு அக்கினி எண்ணெய் கொப்பரையாக பாருங்கள். அதுல யோவான் பிழைத்து கொண்டார், இதுல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பிழைச்சிட்டாங்க. அப்படியானால் இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இன்றைக்கு மாத்திரம் என்ன தூங்கிக்கிட்டா இருக்கிறாரு? இல்ல, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மேல அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிறு பிள்ளைகளில் இருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபையை நமக்கு அபரிதமாக தருகிறார். தேவை என்ன தெரியுமா, நம்ம இடத்துல விசுவாசம் தான் வேணும். விசுவாசத்தால நீதிமான் பிழைப்பான். அப்போ இதையெல்லாம் நம்ம எதுக்கு இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நம்மை பலப்படுத்த. ஏன்னா நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள் நமக்கு எதை கொண்டு வந்துடும், சோர்வையும் பயத்தையும் கொண்டு வந்துடும். நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா பயப்பட கூடாது, நடுங்கக்கூடாது. சத்தியத்தை தான் நம்ம பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது ஆரோக்கியத்தை குறித்து, வேதம் என்ன சொல்லுகிறது. அப்போ என் ஆத்மா வாழ்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க இருக்குது. நான் இயேசுவுக்குள் நிலைத்து இருக்கிறேனா, நான் இயேசுவுக்குள் நிலைத்திருந்தால் நான் வாழுகிற ஒரு ஆத்மா. அப்படின்னா என் ஆத்மா வாழ்றது போல நான் எப்படி இருப்பேன், வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகித்து தான் இருப்பேன். பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கே, பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கு தான் அவர் சொல்றாரு. அதுக்குரிய அப்பான்னு வச்சிருக்கிறார், அது அதுக்கு தான். அப்போ அவருடைய காரியம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. அப்போ அதை நான் விசுவாசித்து எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு பேசாம போய்கொண்டே இருக்கணும். இந்த இடத்துல ஒரு சில ஆரோக்கியத்துக்கான வசனங்களை நான் கொடுக்குறேன் பாருங்க. நீதிமொழிகள்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதுல ஒரு சிலது நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி இதை வாசிங்க. ஏன்னா இன்னைக்கு அநேக பிரச்சனைகளுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில கூட சில முக்கியமான சூழ்நிலைகளிலே தேவன் இந்த வசனங்கள் மூலம் என்னோடு கூட பேசி இருக்கிறார். இதை வைத்து என்னை பலப்படுத்தி இருக்கிறார், என்னை திடப்படுத்தி இருக்கிறார். ஊழியக்காரர்கள் இந்த வசனங்களை அதிகமாக எடுத்து பேசி இந்த ஆரோக்கியம் உங்களுக்கு சொந்தமானது, ஆகவே பயப்படாதீங்கன்னு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டு இருக்கிறேன்.
அப்போ நான் பலப்பட்டு இருக்கிறேன், அது எனக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. திரும்பி திரும்பி எடுத்து படிக்கும் பொழுது நமக்குள்ள அது என்ன செஞ்சிடும், நம்முடைய ரத்தத்துல ஊறுகிறது, நம்முடைய ஆத்மாவில ஊறுகிறது, அது நமக்கு சொந்தமாகிறது. அது நம்ம சரீரத்தில் இருக்கிற கிருமிகளை எல்லாம் அது கொண்டு போடும், நம்மளை சுத்தி இருக்கிற கிருமிகளை இது சுட்டரித்து போடும். வாசிக்கு நம்ம படிக்கலாம். அதுல 22ஆம் வசனத்தை சொல்லுகிறேன் பாருங்க. என் மகனே என்று சொல்லி இந்த இவைகளை எல்லாம் நீ கைக்கொள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு எல்லாம் கேடுன்னு எழுதியிருக்குது. அவங்க உடலுக்கு எல்லாம் வியாதின்னு எழுதியிருக்குது. இல்ல, அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. Proverbs chapter 4 verses 20-22 20 உள்ள வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-22. இப்போ ஆரோக்கியத்தை குறித்து தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்ப பாருங்க, அவைகள் ஜீவனும் அவங்க உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். உங்க உடல்ல என்னெல்லாம் இருக்குதோங்க, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஃபுல்லும் ஆரோக்கியம் சொல்லிட்டாரு. ஜீவன் சொல்றாரு. அந்த சொல்லப்பட்டு இருக்கிற அந்த சத்தியத்தின் காரியம் எப்படி இருக்குதான், லைஃப், ஜீவனா இருக்குதான். நீங்க இதை விசுவாசிக்கணும். இது என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முடிய உங்களுக்கு இருக்கிற உள்ள இருக்கிற ஆர்கன் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுக்கெல்லாம் ஆரோக்கியம், அதுக்கெல்லாம் நன்மை. அதை தான் அங்க சொல்லி இருக்கிறார். அதே போல Proverbs 12:18, நீதிமொழிகள் 12:18 வாசிப்போமானால் சில நேரம் நமக்கு நாமே கேடு உண்டு பண்ணிக்கொள்றோம். அது இதுல சொல்லியிருக்கு. இந்த வசனம் ஏன் எனக்கு இவர் கொடுத்தாரு தெரியுமா? இன்னைக்கு ஒரு பாட்டு ஒன்று சர்ச்சில் பாடினோம். அந்த பாடலில ஒரு வரி ஒன்று வந்தது, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயத்தை ஆற்ற வேண்டும். என் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என்னுடைய வார்த்தை எல்லாம் மற்றவருடைய காயத்தை ஆற்றணும்னு சொல்லி அந்த படித்து கொண்டே இருக்கும் பொழுது எனக்குள்ள கேள்வி வந்தது, இதற்கான வசனம் எங்கே இருக்கிறது? அப்படின்னா காயப்படுத்தவும் முடியும் என் வார்த்தையினால. நான் மற்றவங்களை காயப்படுத்தவும் முடியும், என்னை நானே காயப்படுத்தி கொள்ளவும் முடியும். அந்த பிரேத கல்லறையில இருந்தவன் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிட்டானா, பிசாசு பிடித்தவன், அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன், சங்கிலிகளினாலே கட்டப்பட்டவன் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிட்டானா, கீறி காயப்படுத்தி எல்லாம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ஆரோக்கியமா இல்ல, அவன் தன்னையே கெடுத்து கொண்டான். அவனுக்குள்ள ஆரோக்கியமே இல்லை. அதனாலதான் அவன் இருக்கக்கூடாத இடத்துல போய் இருந்து கொண்டிருந்தான். அவனுக்கு சவுண்ட் மைண்ட் இல்லை, அவனுக்கு புத்தியில என்ன இல்லை, தெளிவு இல்லை. பிசாசுகள் அப்படியாக அவனை ஆட்கொண்டபடினாலே அவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் அவன் பிசாசுகளால் பிடிக்கப்பட்டவனாக கல்லறைகளிலே போய் இருந்து கொண்டு தன்னையும் காயப்படுத்திட்டு இருந்தான். ரத்தத்தை சிந்து, சரீரெல்லாம் ரத்தம் காயப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா எல்லாருடைய அக்கிரமங்களையும் இயேசு சுமந்து தீர்த்தார். அவர் சரீரம் எல்லாம் காயமானது, ரத்தமா இருந்தது, ஒரு இரத்த களரியாக காணப்பட்டது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறதுன்னா, பட்டை குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஔஷதம்னா ஆரோக்கியம். அப்படின்னா வார்த்தைகளினால நம்ம மற்றவர்களை என்ன செய்ய முடியும், காயப்படுத்த முடியும். அப்படின்னா நான் ஹீலிங்கை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா, நான் ஆரோக்கியத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா என்னுடைய வேர்ட்ஸ் எப்படி வருகிறது, ஷார்ப்பா வருகிறது. பட்டைய குத்து போல என்ன செய்கிறதா, குத்தி குத்தி எடுக்கிறது மற்றவங்களை. அந்த பேசுகிறதுல அவ்வளவு தூரத்துக்கு அந்த வார்த்தைகளை என்ன செய்யறாங்க, போடுகிறாங்க. அப்ப பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஞானமுடையவர்களுடைய நாவோ ஔஷதம். யார் ஞானமுடையவர்கள்? இயேசு நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்று சொல்லி
வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒரு ஞானின்னு சொல்ல ஒண்ணும் இல்லை. நம்ம ஞானின்னா இயேசு நமக்குள் இருக்கிறபடினால நம்ம ஞானி. ஏனென்றால் அவரை நமக்கு ஞானமாகவும் அவர் கொடுத்துட்டார். அவர் நமக்கு தேவ ஞானமும் தேவ பலனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி கொரிந்தியர்ல நம்ம பார்க்கிறோம். அவர் தேவ ஞானமாய் நமக்கு இருக்கிறார். சாலமோனை பார்க்கிலும் பெரியவர். சாலமோனுடைய ஞானத்தின் வார்த்தைகளை கேட்க என்ன செஞ்சாங்க? அந்த ராஜஸ்ரீ வந்து கேட்டாங்க. ஆனா இவர் சொன்னார், நான் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் அவரை நமக்கு தேவ ஞானமாய் கொடுத்திருக்கிறார். தேவ பலனாய், சாதாரண பலன் அல்ல, தேவ பலனாய் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளால் ஆட்கொள்ளப்பட்டவர்களை நீங்க பாருங்க, அதுங்க ஒரு பயங்கரமான பலத்தை கொடுக்கும். அந்த பலத்துல கேடுதான் உண்டு. ஆனா நமக்குள்ள இருக்கிற பலம் ஆரோக்கியமான பலம், தேவனுடைய பலம் நமக்குள்ள இருக்கிறது. அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். அந்த தேவ பலன் நம்மை அமிதமாக சந்தோஷமாக சமாதானமாக பூரண ஆசீர்வாதத்தோடு கூட நம்மை வாழ பண்ணுகிறது. அப்போ ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ எப்படி இருக்கிறதா? ஔஷதம், ஆரோக்கியம். உங்களுடைய நாவின் வார்த்தைகள் ஆரோக்கியம். உங்களுக்கும் ஆரோக்கியம், மற்றவங்களுக்கும் அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அதனாலதான் அதுல சொல்லியிருக்கு, பட்டய குத்துகள் போல பேசுகிறவங்க உண்டு. ஒரு சிலர் பேசுனாங்கன்னா அப்படி 2 வார்த்தை சொன்னா போதும், அப்படியே என்ன செஞ்சிருவாங்க? வேதனைப்படுத்தி விட்டுருவாங்க இல்லையா? பைபிள் அதை சொல்லுகிறது. ஆனால் ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஆரோக்கியம். அவங்க பேசும் பொழுதே மற்றவர்களுக்கு ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம்னா அவங்க வேதனையில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான செய்தி, சமாதானமான செய்தி. பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சொல்யூஷன், அந்த இடத்துல இப்படி செய்யுங்க என்ற ஒரு காரியம், ஒரு ஆலோசனை, இவைகள் எல்லாம் நம்முடைய நாவிலிருந்து வரும். இது நமக்கும் ஆரோக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்க கோவப்பட்டு எரிச்சல் பட்டு அப்படி இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்க பிரெயின்ல அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும்? கண்ணா பின்னானே சுரக்கும். ஏன்னா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. எதை இப்ப சுரக்கணும்னு அதுக்கு தெரியாது. ஆனா நீங்கள் அன்பு செலுத்தி நீங்கள் நிதானத்தோடு பொறுமையோடு கூட இருந்தா அது உங்களுக்கு ஆரோக்கியம். அது நல்ல கெமிக்கல்ஸ் சுரக்கும் பொழுது அந்த சரீரம் எப்படி இருக்கும்? நலமாக இருக்கும் என்பதுதான் இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் அவங்க சொல்ற ஒண்ணு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஞானவான்களுடைய நாவோ ஔஷதம், ஆரோக்கியம். அப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சா, நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சா இன்றைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கணும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? நல்ல வார்த்தைகளை நான் பேசணும். என்னால மற்றவர்களுக்கு ஆரோக்கியம் வரணும், எனக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும். அப்போ நம்முடைய வார்த்தை கூட நமக்கு ஹெல்த் இஷ்யூவை கொண்டு வரும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எனக்கு என்ன கொண்டு வரும்? ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும். அதுக்கு யார் காரணம்? வைரஸா? வைரஸ் இல்லைங்க, கொரோனா கிடையாது. கொரோனாவுக்கு மேல வீரியமா ஒண்ணு வந்திருக்குன்றாங்க, அதுவும் கிடையாது. அதுக்கு மேலேயும் வீரியமா ஒண்ணு வந்திருக்கான், ஆப்பிரிக்கா என்னமோ சொல்றாங்க, அதுவும் கிடையாது. நம்முடைய வார்த்தைகளை நம்ம சரியாக தேவனுக்குள் அவருடைய அருமையான அந்த வார்த்தைகளை பேச பழகுவோமானால் நமக்கு ஆரோக்கியம், மற்றவங்களுக்கும் ஆரோக்கியம், மற்றவங்களுக்கும் ஆரோக்கியம். அப்போ இப்போ நம்ம ஒண்ணு செய்யணும், செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. நாமே ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்தால் நம்ம ஆராய்ச்சி பார்த்தா எதுக்கு இருக்க மாட்டோம்? ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போக மாட்டோம். ஏன்னா நியாய தீர்ப்பின் நாள் வருது. அந்த நாளில நம்ம நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இப்பொழுது நம்ம என்ன செய்கிறாரா? சிட்சிக்கிறார். சிட்சைகள் உண்டு. அப்போ ஆரோக்கியமா நான் இருக்கணும் அப்படி என்று சொல்லி நாம யோசிச்சு பாருங்க. யோவான கொப்பரையில தூக்கி போட்டாங்க, எண்ணெய் கொப்பரையில, ஆரோக்கியம் போவே இல்லைங்க. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை அக்கினியில போட்டாங்க, ஆரோக்கியம் போவே இல்லைங்க. ஆரோக்கியமா இருந்தாங்க, ஒரு முடி கூட கருதலையா அவங்களுக்கு ஆரோக்கியமா. அவங்க முடிக்கு கூட ஆரோக்கியம், அவங்க முடிக்கு கூட ஆரோக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியம் நம்ம என்ன செய்யறோம்? அதுக்காக எவ்வளவோ காரியங்களை முயற்சிகள் உலகத்துல தான் வாழ்றோம். அதனால தான் எல்லாம் நம்ம சாப்பிடணும், உடுத்தணும், எக்ஸசைஸ் பண்ணணும், போகணும், வரணும், எல்லாம் செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நீங்கள் உங்களுடைய ஞானமாக நீங்கள் வைத்திருந்தால் உங்களுடைய நாவு எப்படி இருக்கும்? வார்த்தை நல்லா இருக்கும், அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அப்ப இயேசு உங்களுக்கு ஞானமாக இருக்கிறாரா? ஆனா அவர் ஞானமாக கொடுக்கப்பட்டுட்டார். அந்த கொடுக்கப்பட்ட அவரை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி எனக்கு இந்த உலகத்தின் ஞானத்தை நான் சார்ந்து கொள்ள விரும்பவில்லை, நீர் எனக்கு ஞானமாக கொடுக்கப்பட்டவர், உம்மை நான்
என்னுடைய ஞானமாக ஏற்றுக்கொள்கிறேன். நீர் எனக்கு ஞானமாக இருக்கிறீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த ஞானத்தை நான் சார்ந்து அப்படின்னா அர்த்தம், இயேசுவே நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன். அந்த அருமையான வார்த்தைகளை தான் இயேசு பேசின வார்த்தைகளை பாருங்க. பைபிள்ல எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு இல்லையா? அந்த பைபிள், அந்த காஸ்பல்ஸ் வாசிக்கிறவங்க முதல்ல எரிச்சலோட கோபத்தோட அதை குறித்து தெரியாதவங்க புரட்டுவாங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க கூட வருவாங்க. ஆனால் அந்த அன்பின் வார்த்தைகளை படிக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுது, அவங்க மாறுறாங்க. அவங்களுடைய ஆத்துமா ஜீவனை பெற்றுக்கொள்கிறது, அதன் பிறகு சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறது. அவர் பேசின அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க பாருங்க, அது எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது, எவ்வளவு நன்மையை தருகிற வார்த்தைகளாக இருக்கிறது, எப்படி காயப்பட்டவருடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளாக இருக்கிறது, எப்படி சுகத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அவர் அடிக்கடி அவர் சொல்றார், பயப்படாத, என்ன செய்யாத, நீ பயப்படாத அப்படி என்று சொல்லி அவங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். நீ பயப்படாத, ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். அந்த இடத்துல கூட கிரெடிட்டை தனக்கு எடுத்துக்கொள்ளல. உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் தான். நீ என்ன தொட்டதுனாலேயோ இல்லை வேற எதுனாலேயோ நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ விசுவாசித்து அதை செய்தாய். நான் தான் மேசியா, என்னை நீ தொட்டாய், நீ சுகத்தை பெற்றுக்கொண்டாய். பாருங்க, அப்போ அவர் நமக்கு ஞானமாக இருந்தால் இந்த காஸ்பல்ல நம்ம பார்க்குறோம் பாருங்க, இயேசுவை அப்படி நம்முடைய வார்த்தைகள் இருக்கும். அவர் யாருடைய வார்த்தை பேசினார்? அவர் சொன்னார், நான் என் சுயமா ஒன்னையும் சொல்லலை, பிதா எதை சொல்லுகிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னார். அப்படித்தான் சொல்லுகிறேன்னு சொன்னார். நம்முடைய வார்த்தைகள் நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய வார்த்தைகள் நமக்கும் தீமை உண்டு பண்ண முடியும். நம்முடைய வார்த்தைகள் பட்டய குத்துகள் போல மற்றவங்களை காயப்படுத்த முடியும். பிளேடு வச்சு கீறுற போல இல்லை. பட்டய குத்துனா என்னது? ஒரு பட்டயத்தை எடுத்து ஒருத்தன் சடன்னு குத்துனான்னா என்ன, அவன் டெத்து தான், அப்படிதானே? ஒரு சோடை எடுத்து குத்துனான்னா டெத்து தான். அப்படின்னா அடுத்தவங்களை ஒரு சில வார்த்தைகள்லேயே என்ன செஞ்சிருது, கீழே தள்ளி போட்டு அவங்களை எழுதுக்க முடியாதபடி தள்ளி விட்டுறது, சாகடிச்சிடுறது, வார்த்தையிலே சாகடிக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் வார்த்தையாலே என்ன செஞ்சிடற, சாகடிக்கிறியே அப்படி சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. அந்த பேசுகிற வார்த்தைகள், தேவன் எவ்விதமாக அந்த வார்த்தைகளை பேசுகிறாரோ, அன்பின் வார்த்தைகள், ஆரோக்கியத்தை கொடுக்கிற வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச வேண்டும். அடுத்தது அதே ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 16:24 16:24 சொல்லுகிறது, இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும். நல்ல சொற்களை நம்ம பேச ஆரம்பிச்சா தேன் கூடு போல ஆத்துமாவுக்கு. எல்லாருக்கும் தேன் கூட்டில் இருக்க தேனை சாப்பிட விருப்பம். நம்ம இன்னைக்கு வர தேனை, வெளியில கடையில் இருக்கிற தேனை பத்தி பல விஷயங்கள் செய்திகள்லாம் வருது, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, என்னென்னமோ நடக்குது. ஆனால் தேன் கூட்டுல இருந்து ஒழுகிற தேன் சுத்தமான தேனா இருக்கிறது. அதை போல அது எவ்வளவு இனிமையா இருக்கிறது, அது எவ்வளவு நல்லா இருக்குது. அதை போல அது ஆத்மாவுக்கு மதுரம். ஆத்மாவுக்கு அந்த வார்த்தைகள், இனிய அந்த சொற்கள் எல்லாம் மதுரமா இருக்காம். எலும்புகளுக்கு ஆரோக்கியம். இப்ப நம்முடைய எலும்புகள்ல பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன வார்த்தைகள் பேச பழகணும்? இனிய வார்த்தைகளை பேச பழகணும். எலும்புகளுக்கு ஔஷதமா அப்படின்னா எலும்புக்கு ஆரோக்கியம், நம்முடைய போன்ஸ்க்கு அது ஆரோக்கியம். அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பிரெயின்ல வந்து அந்த கெமிக்கல்ஸ் சுரக்கிறது நீங்க கோவப்பட்டா, எரிச்சல் அடைஞ்சாலாம் என்ன செய்யுது, அது தப்பு தப்பா அதுக்கு அது ஏன்னா காடோடைய கிரியேஷன்ல இல்லை. கோபம், எரிச்சல் இதெல்லாம் அதுக்கு கெமிக்கலே கிடையாது. அதனால அதுக்கு எது சுரக்கிறதுன்னு தெரியாம அது கண்ணா பின்னான்னு சுரந்து பாடி வரும் ஒரு அது வேற கண்டிஷன்ல அது போயிடும். இப்போ எலும்பு பிரச்சனைக்கு இங்க வேதம் சொல்லுது, இனிய சொற்கள் அது உங்க நாக்குல தான் இருக்குது. அதுக்கான ஹீலிங் எங்க இருக்குது? நாக்குல தான் இருக்கு. இனிய சொற்கள் பேசுனா எலும்புகளுக்கு ஔஷதம், ஆரோக்கியம், நல்ல வார்த்தைகளை. அப்ப இனிய சொற்களை நீங்க தேடணும்னா பைபிளை தான் தேடணும், இயேசுவை தான் பார்க்கணும். அவர் எப்படியெல்லாம் பேசி இருக்கிறார், எப்படிலாம் பேசினார். அவர் பலதரப்பட்ட மக்கள், எல்லா கீழ்த்தட்டுல இருந்து மேல்தட்டு வரைக்கும் எல்லா ஜனங்களோடும் அவர் பேசி இருக்கிறார். அவர் எல்லார்ட்டையும் பேசி இருக்கிறார். குஷ்டரோகிகளோட பேசி இருக்கிறாரு, அவங்கள தொட்டு சுகம் கொடுத்திருக்கிறாரு. குருடர்கள்ட்ட பேசி இருக்கிறாரு.
ஏழை எளிய ஜனங்க கிட்ட பேசியிருக்கிறாரு, பெரிய ஐஸ்வர்யவான்கள்ட்ட பேசியிருக்கிறாரு, 100க்கு அதிபதி போன்ற பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட எல்லாம், சேனை தலைவர்கள்ட்ட அப்படிப்பட்டெல்லாம் பேசியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் எப்படி வருது? இவன் அருமையா இருக்கிறது, அதை நம்ம பார்க்கணும். அந்த வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்க்கணும். அருமையான ஜீவன் உள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது அது நம்முடைய எலும்புகளுக்கு ஔஷதமா. அப்போ நாமளே நம்மளுடைய காரியங்களுக்கு எப்படி இருக்கிறோம்? பிரச்சனைகளுக்கு காரியமா நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம இந்த நாளில நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம மாற்றினாலே நல்ல ஒரு ஆரோக்கியம் நமக்கு இருக்கும். எப்படி இருப்போம்? கிறிஸ்துவுக்குள் ஆரோக்கியமாக இருப்போம். கிறிஸ்துவின் ஆரோக்கியம் நம்முடைய ஆரோக்கியம். அவருடைய ஹெல்த் நமக்குள்ள இருக்கும். அவருக்குள்ள வியாதி கிடையாது. அடுத்தது மல்கியா 4:2. மல்கியா 4:2. இப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து உங்களுக்கு சொல்றேன், இப்ப அடுத்தது புதிய ஏற்பாட்டிலே சொல்லுவேன். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். யாருடைய செட்டை கீழே? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உதிச்சிட்டாரு இயேசு. முதல் வருகை நடந்தாச்சு, இன்னும் 2வது வருகையும் இருக்கு. அப்படி அவருடைய செட்டைகளுக்குள் வரும் பொழுது என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். இந்த நோஞ்சான்கள் போல இல்லாதபடி எப்படி வளருவீங்க? கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆவிக்குரிய ரீதியாக நாம் அப்படியெல்லாம் மாற்றங்கள் வரும். இது நம்முடைய சரீரத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. அப்போ இயேசுவின் செட்டைக்குள் நீங்கள் காணப்படுகிறீர்களா? அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறீங்களா? அவருடைய இரத்த கோட்டைக்குள் இருக்கிறீங்களா? அப்படியானால் ஆரோக்கியம் உங்களுக்குரியது, எனக்குரியது. நான் அப்படி இருந்தா எனக்குரியது. அப்ப இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. ஆனா நமக்குள்ள இப்ப என்ன இருக்குது? ஃபியர் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம கேட்கிற செய்திகள், நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள், பலவிதமான கவலைகள், வருத்தங்கள், இதெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்? யோசிச்சு 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 நாமே ஒரு சில காரியங்களை டெவலப் பண்ணி இது இவ்வளவுதான் போல இருக்குன்னு நம்ம நினைச்சிடுறோம். ஆனா அப்படி இல்லை. நம்ம சுகமா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். போன வாரத்துல சொல்லும் பொழுது அவருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை அவர் விரும்புகிற தேவன் என்கிற அந்த வசனத்தை நான் சொன்னேன். எல்லாருமே அவர் நம்ம ஊழியக்காரங்க தான். ஆகவே ஊழியக்காரருடைய சுகத்தை அவர் விரும்புகிற தேவன். அப்போ அந்த சுகத்தை விரும்புகிறார்னா ஆவிக்குரிய ப்ராஸ்பரிட்டி எல்லாம் இருந்தாலும் இந்த பிசிக்கலான இந்த ஹெல்த், அதை தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதை அவர் விரும்பவில்லை. அதனால்தான் வேதம் சொல்லுது 91 சங்கீதத்துல, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த பிளேக்ஸ்ன்றது பனிஷ்மெண்ட்டுக்காக வர்றது பூமியில, அது உன்னை அணுகாது. அது உன் வீட்டுக்குள்ள வரவே வராது. இப்ப வீடு இதுதான் நமக்கு பாடி. வாதை உன் கூடாரத்தை, இந்த கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதை நம்ம விசுவாசிக்கணும். இப்படி எல்லாம் பைபிள்ல வசனம் இருக்கு. வாதை. அப்ப இவைகளை எல்லாம் நம்ம தொடர்ந்து அறிக்கைப்படணும், வாயில சொல்லணும். இந்த சில நேரம் வாயில சொல்ல சொல்ல பிசாசு என்ன செய்வான்? ஓடி போவான். பிசாசு ஓடி போவான். சில பேர் நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்துக்கலாம். பயங்கரமான சரீரத்துல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவுதான் போல இருக்குதுன்னு இருக்கும். ஆனா அங்க போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. அப்புறம் திரும்பி சந்தோஷமா வந்துடுவாங்க அவங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு. ஏன்னா இந்த பிசாசுகள் விலகிடும். நமக்கு தொந்தரவு கொடுத்துருக்கும் பாருங்க, சரீரத்தை தொட்டு போராடினதுல விலகிடும். இது விலகிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. இதுங்க நம்ம சரீரத்தை தொட்டு தொட்டு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு வலிக்குது, நமக்கு பல பிரச்சனைகள் கொடுக்குது. சில அந்தகார சக்திகள், பாதாளத்திலிருந்து வர போராடுற ஆவிகள், மனுஷ ஆவிகள், செத்து போன ஆவிகள் எல்லாம் ஒரு முறை அவர் சொல்லியிருக்கிறாரு. டிபியோட செத்து போயிருக்குமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம. அது வேற யாருக்காவது வந்து போராடும் போது அவனுக்கு டிபி இருக்கிற மாதிரி அவன் இருமிக்கிட்டே இருப்பான், லொக்கு 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 லொக்கு. ஆனா அவனுக்கு டிபி இருக்காது. இந்த டிபி பிசாசு ஓஞ்சி போச்சுன்னா இவன் பேசாம இருப்பான். இந்த டிபி பிசாசு போயிடுச்சுன்னா அவனுக்குள்ள டிபி இருக்காது. ஆனா அது அந்த அந்தகார சக்திகள் இருக்கிற வரைக்கும் அவன் சரீரத்தை அது அப்படித்தான் பாடுபடுத்துகிறது. அது அப்போ என்ன வேணும்? இந்த இயேசு அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனுக்கு அவர் ஆரோக்கியத்தை கொண்டு வந்தார்.
அப்போ அவன் என்ன செஞ்சான், தெளிந்த புத்தியெல்லாம் தெளிவடைஞ்சு சரியான ட்ரெஸ் போடாமல் இருந்த நல்ல உடைகளை உடுத்தி அவர் பாதத்தில் வந்து அமைதலோடு கூட வந்து அமருகிறான். ஒரு பைத்தியக்காரனை போல இருந்தவன், ஒரு பைத்தியமா இருந்தவன், அந்த உடனடியாக புத்தி தெளிவு எப்படி வர முடியும்? உலகத்துல ஒருத்தரும் அப்படி ஒரு தெளிவு கொடுக்கவே முடியாது பூமியில. ஆனா அவன் எப்படி தெளிவடைகிறான்? நம்ம எவ்வளோ பிசாசுகளை ஆடி அறிக்கை பண்ணி போறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், சர்ச்சஸ்ல எல்லாம் அதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப ஏன் அது போன உடனே இவங்களுக்கு நல்ல சுகம் உண்டாகிடுது, அவங்க விடுதலையோடு கூட இருக்கிறாங்க. அப்போ என்ன தேவை? இந்த இயேசுவின் கொடுக்கிற இந்த ஆரோக்கியம் தான் தேவை. இயேசுவுக்குள் இருக்கிற இந்த விடுதலை தான் தேவை. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசமா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க அத்தனை பேரையும் அவர் ரட்சிப்பார். அப்போ விடுதலை உண்டாகிறது. இது இயேசு சொன்ன காரியம். நான் உங்களுக்கு சொல்லுகிறது, அவர் சொன்னது. ஃபீவர் வந்திருக்கும், அது சம்பந்தமான ஒன்று உங்களுக்கு போராடிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க ஜெயிக்கும் போது இந்த ஃபீவரும் போயிடும் சேரும். ஆனால் நம்ம மருந்து மாத்திரை அதெல்லாம் நம்ம சாப்பிட தான் சேரும், சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு வியாதி கிடையாது, ஆனால் போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா, இதுதான் சத்தியம். வியாதி கிடையாது, நீங்க ஜெயிக்கிறதுக்கான போராட்டம் ஒன்று அங்கே போய்கிட்டு இருக்குது. பவுல் சொன்னார், ஒரு முள்ளு ஒன்று எனக்கு இருக்குது, அது என்ன செய்யுது? என்ன ஓயாம குத்திக்கிட்டே இருக்குது. வேதம் சொல்லுகிறது, அது அவரை ஓயாம குத்துற ஒரு சாத்தானுடைய தூதன்னு சொல்லி, சாத்தானுடைய தூதன் பிசாசு ஒண்ணு. அது சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அது ஒரு பெரிய தள்ளப்பட்ட தூதன். அவ்வளவு தூரம் உத்தரவு வாங்கிட்டு வந்து பவுல் பக்கத்துல நின்று த்ரூ அவுட் அவர் வாழ்க்கை முழுசும் போராடி இருக்கு, ஃபுல்லா போராடி இருக்கு, முழுசும் போராடி இருக்கு. அவர் சொன்னாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஏன்னா இந்த முள் இருந்துகிட்டே இருந்ததுங்க, இது குத்திக்கிட்டே இருந்தது. போராடலாம், அடி உத, அவருக்கு பிரச்சனை, ஊழியத்துல பயங்கர நெருக்கடி, ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த பிசாசு போராடி இருக்கு. அது என்ன, அவர் என்ன சொன்னார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், எனக்காக நீதியின் ஜீவகரிடம் காத்து, அதை இந்த இயேசு தருவார் என்று சொல்லிட்டார். அப்போ இன்னைக்கு இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். அவர் என்ன சொன்னாரு? நான் வியாதியில இருந்தேன், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், அப்படியே சொன்னாரு? இல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர் 3 தடவை ஜெபம் பண்ணாராம், இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கி போடும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? என் கிருபை உனக்கு போதும். இதை சொன்ன உடனே அவருக்கும் சந்தோஷம் ஆகி போயிடுச்சு. ஏன்னா இவர் பலவீனம், அவர் சொன்னார், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும், பூரணமா விளங்கும். அப்போ நீங்க ஜெயிக்க வேண்டியது, உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கிறத தான் நீங்க ஜெயித்துட்டு இருக்கீங்க. அதுக்குதான் அது முதல்ல கட்டணும். ஃபர்ஸ்ட் அதை நீங்க பைண்ட் பண்ணணும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ பைண்ட் இட்னு சொல்லணும். அதுக்கு எத்தனை பேரும் இருக்கலாம், அதுக்கு ஃபீவர்னு பேர் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு வேற ஏதாவது வியாதி பேர்லாம் கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் யூ பைண்ட் இட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால அதை கட்டுகிறேன் என்று சொல்லுங்க. இது ஒரு போராட்டம், நீங்க போராடி நீங்க ஜெயிக்கிறீங்க. அதுக்காக மருந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை, அதுக்காக நீங்க டாக்டர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லலை, அதற்காக நீங்க பத்தியம் இருக்காதீங்கன்னு சொல்லலை. நீங்க உலக பிரகாரமா செய்யற எல்லாமே செய்யுங்க. ஏன்னா சில பேருக்கு என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் முற்றிலும் விசுவாசம் இருக்க முடியறது இல்லை. ஆனால் சத்தியம் இது, இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயித்து கொண்டே போறீங்க, ஜெயித்து கொண்டே போறீங்க. ஆரோக்கியம் உங்களுக்குரியது. இயேசு அதை சம்பாதித்து கொடுத்து விட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாயிருக்கிறீர்கள். ஏசாயா 53:5 என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமானோம், அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஏன்னா நம்முடைய வியாதியெல்லாம் நமக்குரியது தான், நம்முடைய பாவத்தினால அக்கிரமத்தினால. பழைய ஏற்பாடு வாசிங்க, வியாதியெல்லாம் நம்முடைய பாவத்தினால வந்தது தான். ஆனால் இப்போ இயேசுவுக்குள்ள வந்த பிறகு அவருடைய ஆரோக்கியத்தை நீங்க அனுபவிக்கணும் ஒவ்வொரு நாளும். அந்த ஆரோக்கியத்துக்கு நீங்க சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க. அந்த ஆரோக்கியம் நம்முடையது, பிள்ளையின் அப்பா பிள்ளைக்கு அது நமக்குரியது. அப்போ அந்த சத்தியத்தை தெரிஞ்சு இது என்னதுன்னு மண்டை போட்டு குழப்பக்கூடாது, போராடி மேற்கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், இனிய சொற்களை உபயோகப்படுத்துங்க. அது உங்களுடைய எலும்புகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. அவர் செட்டைகளின் கீழே நமக்கு எப்பொழுதுமே ஆரோக்கியம்தான். அடுத்தது நம்ம பார்க்கலாம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், இல்லை 1 பேதுரு 2:24 போறதுக்கு முன்னால யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-16 வசனம் வாசிப்போம் என்று சொன்னார். ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் யாரை கூப்பிடணுமா? அதை வாசிப்போம்.
உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவருக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்ப முதல்ல நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். அப்ப போகும் பொழுது இவ்விதமாக அதற்கான ஊழியர்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் ரொம்ப முடியாது, அவங்க வந்து எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு? விடுதலை கொடுக்குறார். அவருக்காக ஒருவேளை அவங்க பாவம் செய்திருந்தா கூட அதை அவங்க அறிக்கை பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகிறது. இப்போ அந்த இடத்துல ஆரோக்கியம் நமக்குரியது. ஏன்னா நம்ம மனம் திரும்பும் பொழுது அந்த மனம் திரும்புதுன்னா என்ன? நம்முடைய குற்றங்களை நம்ம ஒப்புக்கொண்டு வரும் பொழுது அந்த போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகிறது. அந்த பிசாசு நம்முடைய சரீரத்தில் என்னென்ன பாடுபடுத்தி வேதனைப்படுத்தி இருந்ததோ அதையெல்லாம் அவர் சரி பண்ணுகிறார். அடுத்தது நீங்க பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சிட்டார். இது வந்து ஆல்ரெடி முடிந்து போன ஒன்று. ஏற்கனவே நமக்கு இதை அவர் சம்பாதிச்சு வச்சிட்டார். இதை நம்ம நல்லா அறிந்திருக்கணும். நம்ம கேள்விப்படுகிற காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு சோர்ந்து தளர்ந்து போயிடக்கூடாது. இனி ஒரு கோப்பே இல்லையான்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். அவர் தான் மகிமை நம்பிக்கை. நம்ம ஐயோ இனிமேல் நம்பிக்கையே இல்லை போல இந்த பூமியில வாழ்றதுக்கு ஏதோ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், அப்படி இல்லை. நமக்கு ஏற்கனவே இதை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. இதை நம்ம விசுவாசிச்சு போகும் பொழுது நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். என்னென்னமோ நெருக்கம் இருக்கதான் செய்யும். நெருக்கம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. எல்லா கிறிஸ்தவோட வாழ்க்கை ஏதாவது ஒரு நெருக்கம் இருக்குது, ஆனா அந்த சமாதானம் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் பிசிக்கலாவும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த பீஸ் என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறார். நாம அதை விசுவாசிக்கும் பொழுது, அவர் தழும்புகளால நான் குணமா இருக்கிறேன்னு விசுவாசிக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு அந்த போராட்டம் நீடிக்க முடியாது, அது ஓடி போகிறது. நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் மத்தேயு 8:16-17 இயேசு கிறிஸ்து அந்த காஸ்பல் அவரை குறித்து அந்த சுவிசேஷம் எழுதி இருக்கும் பொழுது அதை எழுதுறாங்க. மத்தேயு 8:16-17 நான் வாசிக்கிறேன். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். எப்போ? இவர் ரத்தம் சிந்தி நமக்காகலாம் மறிச்சு உயிரோடு கூட எழுபத்துக்கு முன்னாலேயே இவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தினால அவர் என்ன செய்கிறாரு? பிணியாளிகளுக்கெல்லாம் சுகம் கொடுத்தாராம். பிசாசுகளை எல்லாம் சும்மா எல்லாரும் நீங்க பல விதத்துல பிசாசுகள் துரத்தப்படுறதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒண்ணுமே இல்லை, வார்த்தை தான் சொன்னாராம். ஓடிப்போன்னு சொன்னா ஓடி போயிடுச்சு. வெறும் தன்னுடைய வார்த்தையினாலே பிசாசுகளை எல்லாம் அவர் துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சொஸ்தமாக்குறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டுல ஒரு சத்தியம் ஒண்ணு நமக்கு இருக்குது. மனிதர்களுக்கு வருகிற எல்லா நோய்களும், அப்ப வந்த நோய் எப்படின்னா டைரக்டா தட் வில் லீட் டு டெத். பிசாசுக்கு அந்த நேரம் அந்த காலகட்டங்களில மனிதர்கள் மேல அதிகாரம் உண்டு. அதனால அந்த சரீரத்தை எப்பவும் கொல்லுவான். ஆபேல கொண்டு போட்ட மாதிரி எப்பவும் கொல்லுவான். எதையாவது ஒண்ணு கொடுப்பான். இந்த சரீரங்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டே இருப்பான். அதனால மனுஷர்கள் மரண பயத்துல காணப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த மரண பயத்துக்கு காரணமானது மனிதர்களுடைய பாவம். அதையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டார். அதற்கான பனிஷ்மெண்ட் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவனையும் சிலுவையில ஜெயித்துட்டார். அதனால நம்ம எல்லாம் அதனால ஒரு பெரிய ஆரோக்கியத்தை நமக்கு அவர் சம்பாதித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால நாம குணமாகிறோம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம் அந்த சீலோட சீழ் பிடிச்சி இல்லைன்னா கெட்டு போய் அப்படியே அவர் உயிர்த்தெழும் பொழுது முழுமையாக ஆரோக்கியம் பெற்ற மகிமையான ஒரு சரீரம். அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த தழும்புகளால நாம குணமாகிறோம். ஏன்னா பிதாவாகிய தேவன் அதை பார்க்கிறார். அவர் மனிதர்களுக்காக செய்திருக்கிற அதை பார்க்கிறார். உங்களுக்காக எனக்காக அவர் பட்ட பாடுகளை அவர் பார்க்கிறார். அந்த தழும்புகள் எல்லாம் அப்படியே அவர் சரீரத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. அதால நம்ம குணமாகிறோம்.
அப்போ தேவனுக்கு பிரியமானது என்னன்னா நம்ம சுகத்தோட இருக்கிறது தான். அவர் தமது ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் முழு ஆரோக்கியத்தோட, சுகத்தோட, சந்தோஷத்தோட, சமாதானத்தோட வாழுகிறதை தான் தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். ஆகவே ஞானமாகிய அவரை, தேவ பலனாகிய அவரை நீங்கள் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனா இந்த சத்தியத்தை அறியாததுனால நம்ம என்ன செய்யாம இருக்கிறோம்? புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். இப்போ நீர் ஞானமா இருக்கிறீர், நீர் எனக்கு பலனா இருக்கிறீர். ஆகவே நான் பேசுகிற வார்த்தைகள், நான் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மையா இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது சுகம் வேற எங்க இருந்தோ வரப்போறது இல்லை. சுகம் எதுல இருக்குது? நம்ம பேசுற வார்த்தையிலேயே சுகம் இருக்கு. எவ்வளவு ஈஸி பார்த்தீங்களா? நம்ம எங்கெங்கயோ தேடும். அந்த நாக்கில் நம்ம இந்த மருந்து மாத்திரையெல்லாம் என்ன செய்வோம்? போடுவோம், எதையோ ஊற்றிக்கிறோம். ஆனால் இனிமே நானே அப்படிதான் நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறோம்? நல்ல வார்த்தையை பேசினா நமக்கு இந்த அவசியமே வராது. நலமான காரியங்களை நம்ம பேசுவோம், நன்மையானவைகளை நம்ம பேசுவோம், இனிய சொற்கள் நம்முடைய வாயிலிருந்து வரட்டும். அதனால மற்றவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தைரியமா நம்ம என்ன செய்யலாம்? தொடர்ந்து இந்த வருஷத்தை ஓடலாம். ஏன்னா இந்த வார்த்தைங்களை நீங்க மெடிடேட் பண்ணுங்க, நீங்க தியானம் பண்ணுங்க, டெய்லி படிங்க. சத்தமா சில நேரம் படிக்கும் போதே நமக்கு தொந்தரவு கொடுக்கறதுலாம் ஓடி போயிடும். இதை படிக்க தான் நமக்கு விசுவாசம் வரும். நல்லா விசுவாசிச்சு நீங்க அறிக்கை பண்ண உங்களுடைய வாயின் வார்த்தைகளும் மாறும், உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களும் நீங்கி போய் சரீரத்திலே ஒரு விடுதலையை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.